அக்ஷரா, இன்னைக்கு நம்ம சரஸ்வதி ஸ்தோத்திரம் அதில் 5வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிற ஸ்லோகம் சொல்கிறியா? சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்து மே சதா. பிரமாதம். இப்போ நம்ம சொல்கிறோமே, இந்த ஸ்லோகம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. இது சரஸ்வதி ஸ்தோத்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்லோகம் தான். சரியா? இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம போன தடவை 4வது ஸ்லோகம் படிச்சோம்ல, அது நான் சொல்ல என் கூட சேர்ந்து சொல்றியா? சரஸ்வதி சரஸ்வதி சரசிஜ சரசிஜ கேசரப்பிரபா கேசரப்பிரபா தபஸ்வினி தபஸ்வினி சித கமலாசன பிரியா சித கமலாசன பிரியா கணஸ்தனி கணஸ்தனி கமல விலோச்சனா கமல வினோச்சனா வினோச்சனா இல்ல விலோச்சனா விலோச்சனா மனஸ்வினி மனஸ்வினி பவத்து வரப்பிரசாதினி பவத்து வரப்பிரசாதினி. சரி, இப்போ நான் 5வது ஸ்லோகம் நம்ம ஏற்கனவே நீ முன்னாடி சொன்னதுதான், அதை இன்னொரு தடவை சொல்லிட்டு அப்புறம் பொருள் சொல்றேன். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்து மே சதா. இது சரு நமக அல்லது நமஸ்காரம், இது எல்லாமே என்ன அர்த்தம்? வணங்குறது. வெரி குட். சரஸ்வதி நமஸ்துபியம் அப்படின்னா, சரஸ்வதி நான் உன்னை வணங்குகிறேன். எதுக்கு வணங்குகிறேன்? வரதே காமரூபிணி. நம்ம காமம்னா நான் என்ன சொன்னேன் உனக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோமே சரஸ்வதி ஸ்தோத்திரத்துல. காமம்னா என்ன அர்த்தம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? கமனீய புஸ்தகா அப்படின்லாம் சொன்னோமேமா. நல்ல புஸ்தகம் இல்ல, அந்த மாதிரி நல்ல புஸ்தகம். காமதேனு பசுமாட்டுக்கு ஏன் காம? அந்த வசிஷ்டர் கிட்ட இருந்தாரு, விஸ்வாமித்திரர் வந்து பிடிங்கன்னு போறதுக்கு முயற்சி பண்ணினாரு. அது கேட்கறதெல்லாம் கொடுக்கும், கேட்கறதெல்லாம் அந்த புக் அந்த நாலேஜ் கொடுக்கும். கேட்கறத நமக்கு என்ன ஆசைப்படுறோம், காமம்னா ஆசைன்னு அர்த்தம். சரியா? அப்போ வரதே காம ரூபிணி, நான் அதாவது உன்னுடைய மொத்தம் ஒரு ரூபம் அப்படின்னாலே வடிவம் அப்படின்னு அர்த்தம். சரியா? நான் என்னெல்லாம் கேட்கறேனோ என்னுடைய வரதகரம், இன்னைக்கு கூட கிளாஸ்ல ஸ்ரீதாரணி டீச்சர் சொன்னாங்கல்ல, வரதகரம் அபயகரம் அப்படின்னு. வரதகரம் வரம் கொடுக்கற கரம், ஆமா அபயஹஸ்தா. அது பார்த்தேல்ல, அதுல வரம் கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரி கேட்கறதெல்லாம் கொடுக்கக்கூடியவள் சரஸ்வதி. அதனால உன்னுடைய ரூபமே என்ன ரூபம்? காம ரூபிணி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆசைப்படுறதெல்லாம் கொடுக்கக்கூடிய, வரமா கொடுக்கக்கூடிய ரூபம் கொண்டவளே அப்படின்னு சொல்றாங்க. வரதே காமரூபிணி அப்படின்னா, நான் கேட்கிற என்னெல்லாம் கேட்கிறேனோ அது எல்லாத்தையும் நீ கொடுக்கக்கூடிய, வரமளிக்கக்கூடிய ரூபத்தை கொண்டுள்ளவள் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்தது வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்து மே சதா. ஆரம்பம்னா என்ன? ஆரம்பம்னா ஸ்டார்ட். தமிழ்லயும் அதே ஆரம்பம் தான், சமஸ்கிருதத்திலயும் அதே ஆரம்பம் தான். சரியா? என்ன ஆரம்பிக்கிறாங்க? வித்யாரம்பம். வித்யானா என்ன? வித்யான புஸ்தகம். புஸ்தகமா? வித்தை. என்ன பெரிய வித்தக்காரனா இருக்கானே. அப்ப வித்யானா என்ன அர்த்தம்? டேலண்ட் இருக்கக்கூடியவங்க. வித்யாரம்பம் அப்படின்னா என்னுடைய படிப்பு. வித்யாங்கிறது வித்தை, படிப்பு குறிக்கும், கலையை குறிக்கும், கத்துக்கிறத குறிக்கும், அவ்வளவுதான். சரியா? வித்தை, வித் அப்படிங்கிற சொல்லுல இருந்துதான் வேதம் அப்படின்னே வந்திருக்கு. வேதம்ங்கிறது எல்லாத்துக்கும் முதற்பட்டது இல்ல, அந்த வேதம்ங்கிறதே இந்த வித்துங்கிற சொல்லுல இருந்து வந்ததுதான். சரியா? நான் படிக்க ஆரம்பிக்க போறேன். வித்யாரம்பம் கரிஷ்யாமி. கர்னால என்னது? கர்னா நல்லது இல்லது, நல்லது இல்ல. கர்னா என்ன? கரம், கையே, பண்றதுன்னு அர்த்தம். நம்ம கரே விராஜத் கமனீய புஸ்தகம் படிச்சோமேமா. பண்றது, கர்னாலே பண்றது. சரியா? அப்போ நான் வித்யாரம்பம் கரிஷ்யாமி, நான் இப்ப படிக்க போறேன், வித்தைகள்லாம் கத்துக்க போறேன். அதனால நீ என்ன பண்ணணும்? சித்திர் பவத்து மே சதா. சித்தார்த், அண்ணா பேரு சித்தார்த். அதுல சித்தார்த்னா என்ன அர்த்தம்? ஞானி பேர். ஆமா, புத்தரோட இயற்பெயர் சித்தார்த்து தான். அவருக்கு ஏன் சித்தார்த்தன் பேரு? சித்தார்த்தனா என்ன அர்த்தம்? அர்த்தம்னா என்ன? அர்த்தம்னா மீனிங். சித்தம்னா என்ன? சித்தம்னா மனசு. சித்தம்னா மனசு, புத்தி எல்லாத்தையும் குறிக்கும். சித்து அர்த்து சித்தார்த்து. சரியா? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு அர்த்தத்தை, அதாவது நினைச்சபடி நடப்பவன், நினைப்புக்கு அர்த்தம் சேர்க்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். சரியா?
யாரு நம்ம நான் நினைக்கிறது ஒண்ணு பண்றது வேற ஒண்ணா இருந்ததுன்னா அதுக்கு நம்ம நினைச்சதுக்கு ஏதாவது அர்த்தம் செய்யறோமா? இப்ப நான் வந்து உண்மையாவே இருக்கணும் அப்படின்னு மனசுல நினைக்கிறேன், வாயை திறந்தா சொல்றது பூரா பொய்ன்னு வச்சுக்கோ. அப்ப நான் நினைச்சதுக்கு வந்து ஏதாவது அர்த்தம் சேர்க்கிறேன் நானா? அதுக்கு நேர்மாறா நடந்துக்கிறேன்ல. அதுதான் சித்தார்த்தனா. அப்ப புத்தர் எப்படி இருப்பாருன்னா என்ன நினைச்சாரோ அதன்படிதான் நடப்பாருன்னு அர்த்தம். அதனாலதான் அவருக்கு பேரே சித்தார்த்தன்னு வச்சிருந்தாங்க. சரியா? எதுக்கு சொல்ல வரேன், அதுல சித்துனாலே அறிவு, மூளை, புத்தி, மனசு அதெல்லாம் சொல்றோம்ல. நான் படிக்க ஆரம்பிக்க போறேன், அதனால சித்திர் பவத்து மேசதா. பவத்து அப்படின்னாலே நீ இருன்னு அர்த்தம். நம்ம போனதுலயே மனஸ்வினி பவத்து வரப்பிரசாதினி அப்படின்னு பார்த்தோம்ல. அப்பவே நான் சொன்னேன்ல, நீ இரு வரப்பிரசாதினி, என் மேல வரங்களை எனக்கு குடு அப்படின்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி இங்க சித்திர் பவத்துமே சதானா, சதா அப்படின்னு என்ன அர்த்தம் ஞாபகம் இருக்கா? உங்களோட சதா ரோதனையா இருக்கே அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்பவுமே, டெய்லி. சதானா எப்பவுமேன்னு அர்த்தம். சதா புத்திர் பவத்துமே சதா, இது சித்திர் பவத்துமே சதா அப்படின்னா என்னுடைய மனசுல நீ எப்பவுமே இரு அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்ப படிக்க போறேன். இப்போ நம்ம படிக்கிறது டக்குன்னு சில பேர் வந்து ஒரு தடவை சொன்னோடனே புரிஞ்சுட்டுருவாங்க, சில பேருக்கு 10 தடவை சொன்னாலும் புரியாது. ஏன்னா அவங்க மனசு இங்க இல்ல, சொல்லி கொடுக்கும்போது அவங்க வேற எதையோ யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? அப்போ சொல்லி கொடுக்கும்போது என் மனசுல வந்து நீ இரு அப்படின்னு சரஸ்வதிட்ட கேட்டுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு எல்லாமே டக்கு டக்குன்னு புரியணும், நான் கத்துக்கிற வித்தையெல்லாம் எனக்கு டக்கு டக்குன்னு புரியணும், அதனால நீ வந்துரு என் கூடயே மனசுலயே இருன்னு கேக்குறாங்க. அதுதான் நம்ம இந்த ஸ்லோகத்துல கேக்குறோம். நீ காலங்காத்தால தினசரி இந்த ஸ்லோகத்தை சொல்றேல்ல, இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு காத்தால நான் எந்திருந்துட்டு இருக்கேன், இன்னைக்கு பூரா நான் நிறைய படிப்பேன், கத்துப்பேன், ஓடுவேன், ஆடுவேன், பாடுவேன், நான் எல்லாம் செய்வேன். நான் எப்பெல்லாம் ஏதாவது செய்யறேனோ செய்யும் பொழுதெல்லாம் என் மனசுல நீ இரு அப்படின்னு சரஸ்வதி கிட்ட கேட்டுட்டு போறேன். அப்ப என்ன ஆகும்? ஸ்கூல்ல போய் நீ நல்லா படிக்கும் பொழுது படிச்சதெல்லாம் உன் மனசுல பதியும். நீ இன்னும் திருப்பி கேட்ட, இதுவா சொல்லி கொடுத்தீங்களா, நான் கேட்கலப்பா, நீங்க சொல்லியே தரலப்பா அப்படின்னு எல்லாத்துமே அப்படி ஆகுமா? அப்ப சரஸ்வதி கிட்ட இன்னும் நல்லா வேண்டிக்கணும்னு அர்த்தம். சரியா? மத்தவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி தருவா ஆகுமா? ஆகும் அப்படின்னு ஆகுமா? ஆகும். யாரு மனச சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல வைக்கலையோ, சொல்லி கொடுக்கறவங்க அந்த கவனமா கேட்டுக்கலையோ, அவங்களுக்கு அப்படி ஆகதான் செய்யும். சரியா? இப்ப இந்த ஸ்லோகம் ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்ல நீ சொல்லணுங்கிறது இல்லை. இன்னொரு தடவை 2 பேரும் சேர்ந்தே சொல்லிடலாமா? சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்து மே சதா. இன்னொரு நாள் இன்னொரு ஸ்லோகம் பார்க்கலாம்.